வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். மேற்கு வங்காளத்தில் உலுக்கிய அரசியல்வாதியுடைய தற்கொலை. என்ன செய்தி, அவர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டான்னு சோசியல் மீடியாவில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வாக இருந்து வருகிறது. வாங்க என்ன தகவல், அவர் எதற்காக அவருடைய சொந்த அலுவலகத்திலேயே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம், அந்த பகுதி மட்டும் இல்லாமல் அந்த மேற்கு வங்காள மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலகத்தில் தற்கொலை செய்து கொண்ட முன்னாள் துணை சபாநாயகர். மேற்கு வங்காளத்தில் அதிர்ச்சி. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் ஆசிஸ் பானர்ஜி தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலை உருவாகியுள்ளது. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி முதல்வராக இருந்தபோது துணை சபாநாயகராக பணியாற்றியவர்தான் ஆசிஸ் பானர்ஜி. ராம்பூர் ஹேட்டில் இருந்து 5 முறை எம்எல்ஏவாக இருந்தார். கடந்த முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார். அவர் ராம்பூர் ஹோட்டில் உள்ள ஹட்லாபார் பகுதியில் வசித்து வந்தார். இன்று காலையில் அவரது வீட்டிற்கு அடுத்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலகத்தில் பானர்ஜி இறந்து கிடந்தார். ஜன்னல் வழியாக அவர் இறந்து கிடந்ததை உள்ளூர் மக்கள் பார்த்து இது குறித்து போலீஸாருக்கு பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இது குறித்து தகவல் கிடைத்ததுமே திரிணாமுல் காங்கிரஸ் மக்கள் கட்சி அலுவலகம் குவிந்திருக்கிறாங்க தொண்டர்கள் அனைவருமே. அவரது இறப்பு குறித்து தகவல் கிடைத்ததுமே போலீஸார் விரைந்து வந்து அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தாங்க. அவங்க எழுதி வைத்த கடிதம் ஒன்று போலீசாரிடம் கிடைத்திருக்கிறது. தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யாராவது கொலை செய்தாரா என்ற குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறாங்க. மம்தா பானர்ஜி முதல் முறையாக ஆட்சி வந்ததிலிருந்து ஆசிஸ் பானர்ஜி கல்வி மற்றும் விவசாய அமைச்சராக பணியாற்றினார். அதோடு திரிணாமுல் காங்கிரஸ் தொடங்கப்பட்டதிலிருந்து மம்தா பானர்ஜிக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து வந்தார். அவர் நேற்று இரவில் கூட கட்சி தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் கட்சி அலுவலகத்தில் சந்தித்து பேசியதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்தாங்க. அவங்க தேர்தல் தோல்விக்கு பிறகு தீவிர அரசியலிருந்து சற்று ஒதுங்கியிருந்தார். ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கிய பானர்ஜி 2001ஆம் ஆண்டு முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் இவருடைய மரணம் அந்த கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் பிரபலமான இந்த முடிவெடுத்த தானே உயிர் நீத்து நம் மனநிலை எதை நோக்கி போகிறது, யார் எந்த திசையில் இருந்து அழுத்தம் கொடுத்தாலும் சமாளிக்கும் பக்குவம் இல்லை என்பது உற்று நோக்க வேண்டும், தக்க தீர்வு காண வேண்டும் என அந்த மம்தா பானர்ஜி பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி வராங்க. தொடர்ந்து வெற்றியோ தோல்வியோ அதை நம்ம சமாளித்து மக்கள் பணியை ஆற்ற வேண்டும். இந்த மாதிரி ஒரு தவறான முடிவை எடுக்கக்கூடாது என்று தன்னுடைய தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு வீடியோவை வெளியிட்டு அவங்க ஆறுதல் கூறியிருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.